back to DD's Biology and this is your biology tutor. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் டிரான்ஸ்பிளான்டேஷனோட செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டாச்சு பிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன பண்ணாங்க, ஐ மீன் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிக்குக்கும் ஹியூமனுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பிக்கு ஹார்ட் வந்து எடுத்து எப்படி வந்து ஹியூமனுக்கு இன்ஜெக்ட் பண்ணாங்க, எப்படி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, அதுக்கான ஜீன் மாடிஃபிகேஷன்ஸ் என்ன, அதுக்கான இம்யூன் சப்ரசன்ட் ட்ரக்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா ஜீன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இன்னொன்று முக்கியமாக என்னென்னா இம்யூன் சிஸ்டம், நம்ம யாருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அந்த ஆர்கனை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் மேஜர் காஸ் எல்லா டிரான்ஸ்பிளான்டேஷனும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபீவரோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமானதை மட்டும் தான் ஆகும். ஸோ அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணிடும். ஸோ எதுக்காகனா நம்மள அந்த மைக்ரோ ஆர்கானிசம்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி இம்யூன் சிஸ்டம் வச்சிருக்கு. ஸோ இது ஒரு இம்யூன் சிஸ்டமோட ஓவரால் ஒர்க். ஆனால் இங்கே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்கன் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸா நினைச்சுக்கும் இம்யூன் சிஸ்டம். ஸோ ஒரு ஆர்கன் இம்யூன் சிஸ்டம் பார்வையில பாக்குறப்ப ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றப்ப இது சம்ஒன் ஃபாரின் பார்ட்டிகல் அப்படின்னு இதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ரிஜெக்ட் பண்ணோம்னா அந்த ஆர்கன் இந்த பாடிக்குள்ள செட் ஆகாது. ஸோ அந்த ரிஜெக்ட் ஆகி அந்த பர்சனையே சர்வே பண்ண விடாம கில் பண்ணிடும். ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம் எவ்ரி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீன்லாம் என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக பிக் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு 10 ஜீன்ஸ் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஜீன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். 4 ஜீன்ஸ்ல 3 ஜீன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்ஃபா கால் ப்ரொடியூசிங். ஸோ இந்த ஆல்ஃபா கால்னா என்ன, இது வந்து மேமல் கிட்ட அதாவது ஹியூமன் பீயிங் கிட்ட கிடையாது, மற்ற அனிமல்ஸ் கிட்ட இந்த ஆல்ஃபா கால் அப்படின்ற ஒரு சுகர் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப இதோட ஆர்கனை கொண்டாந்து நம்ம ஒரு பர்சனுக்கு வைக்கிறோம். அப்ப இந்த ஆல்ஃபா கால் என்ன பண்ணணும்னா அந்த பர்சனோட இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணி ரிஜெக்ட் பண்ண வைக்க சொல்லும். ஸோ ஸ்டிமுலேட் த இம்யூன் சிஸ்டம் ஆஃப் தட் பர்சன். ஸோ அப்ப இந்த ஆல்ஃபா கால் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணி இந்த ஆர்கனை ரிஜெக்ட் பண்ண வைக்கும். அதனால இந்த ஆல்ஃபா கால் ப்ரொடியூசிங் என்சைம்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் transplantation, heart transplantation, gene modification. So first என்ன, the 3 gene is responsible for sugar, that is responsible for alpha gal, that is produce the trigger the immune system to reject. So இதுதான் first gene. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் க்ரோயிங். என்ன அவுட் க்ரோயிங் நெக்ஸ்ட் ஜீன் என்னன்னா அது நம்ம சொன்னோம் ஒரு 18 மந்த்தோ இல்லை 9 மந்த் உள்ள ஹார்ட்டை தான் எடுத்து கொண்டு போய் அடல்ட்டுக்கு வைப்பாங்க. அதுதான் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு சின்ன வயசுல இருக்கிறப்ப வளர வளர அதோட ஆர்கன்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்கும், ரைட்டா? அதே மாதிரி தான் இதுவும் 9 மந்த் பிக்கோட ஒரு ஹார்ட். அப்ப அது வந்து ஃபர்தரா அது இன்னும் இருக்கிற காலம் வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த அவுட் க்ரோயிங்கை நம்ம தடுக்கணும், அப்படியே தான் வச்சிருக்கணுமே தவிர அந்த அவுட் க்ரோயிங் தவிர வேற அவுட் க்ரோயிங் அது போக கூடாது. அப்ப அதுக்கு அதே சைஸ்ல இருக்கிறதுக்காக they modify the gene that is responsible for outgrowing of the organ. So இதுதான் 4 ஜீன். ஃபர்ஸ்ட் இந்த 4 ஜீன் பிக்கு கிட்ட இருக்கிற ஜீனையே மாத்திருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 ஜீன்ஸ். நெக்ஸ்ட் 6 ஜீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6 ஜீன்ஸ் என்ன பண்ணணும்னா எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஹியூமன் கிட்ட இருந்து பிக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ they donate 6 ஜீன்ஸ் ஃப்ரம் ஹியூமன் டு பிக். என்ன அந்த ஜீன்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜீன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஜீன் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஜீன், தட் இஸ் ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ இன்ஃப்ளமேட்டரினா என்ன, இன்ஃப்ளமேட்டரினா என்னன்னா ஏதோ ஒரு இப்போ ஒரு மஸ்கிட்டோவோ இல்லை ஆண்டோ கடிச்சிச்சு அப்படின்னா ஏன் நம்மளுக்கு வீங்குது, ஏன்னா அதோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போக விடாம நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரியா ஒரு வீக்கத்தை வர வச்சு அதுக்குள்ள மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த டாக்ஸிக்கை அழிக்குது. அதனாலதான் அந்த இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்டரினா ஒரு வீக்கம். அந்த இன்ஃப்ளமேட்டரி வராம இருக்கிறதுக்கு தான் இந்த 2 ஜீன்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ இப்போ ஒரு ஆர்கன் வச்சாச்சு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ஜீனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
This 2 gene is responsible for anti-inflammatory. நெக்ஸ்ட் 2 ஜீன் என்னன்னா prevent the blood coagulation. நம்மளுக்கு தெரியும் பிக்கோட ஹார்ட் அந்த வெசல்ஸும் ஹியூமனோட ஹார்ட் வெசல்ஸும் மோர் ஆர் லெஸ் சேம் அப்படின்னு. அப்ப அந்த வெசல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பிளட் வந்து ஓவர்ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கப்ப கொயாகுலேட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த 2 ஜீனை அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் 2 ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நார்மல் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ப்ரிவெண்ட் த பிளட் கொயாகுலேஷன் இன் பர்டிகுலர் வெசல். Next என்னன்னா this 2 gene is the regulatory protein which suppress the immune system of that particular person. So இதுதான் 6 genes. So first 2 gene is for anti-inflammatory, next 2 gene is for prevent blood coagulation, next 2 is for regulatory protein that dump the antibody, that dump the immune system of that person. So இதுதான் 10 genes modify பண்ணிருக்காங்க. So இப்ப genes எல்லாம் modify பண்ணியாச்சு. ஆனா அந்த பிக்கிட்ட இருந்து எப்படி அந்த ஜீன் மாடிஃபை பண்ணாங்க, எந்த மெத்தட்ல வந்து ஜீன் மாடிஃபை பண்ணாங்க அப்படின்றது. Now we see how the heart is prepared for transplantation. ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ CRISPR, that is CRISPR-Cas9 அப்படின்ற ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜி தான் இந்த ஹார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தாச்சு 10 ஜீன் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ஜீன்ல இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறதுல எப்படி வந்து ஒரு பேஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி வந்து ஜீன் எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் எந்த ஜீன் சொல்ல போறேன்னா ஜீன் 3, that is gene 3 is responsible for alpha gal producing. ஸோ அந்த ஜீனை மட்டும் எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ப்ரோட்டோகால்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபீமேல் பிக்கிட்ட ஃபீட்டல் செல்ல ரிமூவ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் த ஃபீட்டல் செல் ஃப்ரம் த ஃபீமேல் பிக். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கிட்ட குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்ல இருக்க டிஎன்ஏல தான் சம் ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்பா கால். ஸோ அந்த ஜீன் என்ன ஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா GGTA1 அப்படின்ற இந்த ஜீனு தான் ஆல்பா காலுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ இந்த ஜீனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இம்யூன் சிஸ்டம், அந்த பர்சனோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரிஜெக்ட் பண்ணாது இந்த ஆர்கனை. ஸோ அப்ப அந்த டெக்னாலஜி, அந்த மெத்தடை தான் இப்போ இங்கே யூஸ் பண்றோம். இந்த ஜீனோட லோக்கஸ் இந்த இடம், ஓகேவா? ஸோ இந்த குரோமோசோம் இப்போ எலாபரேட் ஆகி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீன் இந்த இடத்துல இருக்கு. இந்த பார்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு நான் ஒர்க்கிங் GGTA1 ஜீன் நம்மளுக்கு வேண்டும். அதனால இந்த ஒர்க்கிங் ஜீனை நான் ஒர்க்கிங் ஜீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஒர்க்கிங் ஜீனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணிட்டு இந்த நான் ஒர்க்கிங் ஜீனை இதுல பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி தான் ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜி. ஓகேவா? இப்ப இந்த நான் ஒர்க்கிங் ஜீனை இதுகிட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த செல்ல இப்ப கல்ச்சர் பண்றாங்க. ஒரு பெட்ரி டிஷ்ல கல்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை அந்த ஃபீமேல் எக்குக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக் வந்து ஃபர்டிலைசர் எக்கா இல்ல, இந்த எக் வந்து நான் ஃபர்டிலைசர் எக், அதாவது அன்ஃபர்டிலைசர் எக் தான் இது. ஸோ இந்த எக்குக்கு வந்து இந்த செல்ல இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அன்ஃபர்டிலைசர் எக்கை கொண்டு போய் ஃபீமேல் பிக்குக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஃபீமேல் பிக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிக் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடியா இருக்குது. ஸோ இப்போ மேல் கிட்டே அதே மாதிரி GGTA1 ஜீன் இருக்கும்ல, அப்ப அதை யார் ரிமூவ் பண்ணுவா அப்படின்னா இல்ல. இப்ப இந்த ஒரே ஒரு ஜீன், அதாவது 2 காப்பீஸ் ஆஃப் ஜீன் வேணும். அது கண்டிப்பா 1 காப்பீஸ் ஃப்ரம் மதர் அண்ட் அதர் காப்பீஸ் ஃப்ரம் ஃபாதர், அப்படிதான் இருக்கும். அப்ப ஒரு காப்பீஸ் 2 காப்பீஸ் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகுமே தவிர ஒரு ஜீன் மட்டும் இருந்தா அது டீஆக்டிவேட் ஆகும். அந்த மெத்தடும் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபீமேல் பிக் கிட்ட நான் ஒர்க்கிங் ஜீன் இருக்கு, மேல் கிட்ட ஒர்க்கிங் ஜீன் இருக்கு. ஸோ இது சேர்ந்து ஒரு பிக்லெட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பிக்லெட் கிட்ட ஒன்லி 1 ஆக்டிவேட்டட் GGTA1 ஜீன் இருக்குது. ஸோ இப்போ அந்த 1 ஜீன் வந்து எப்போ டீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா 18 months கழிச்சு அந்த பிக்லெட் கிட்ட இந்த ஜீன் டீஆக்டிவேட் ஆகிரும். இப்போ இந்த பிக்லெட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கால் ப்ரொடியூசிங். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி அந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபீட்டல் செல் ரிமூவ் பண்றாங்க. அந்த ஃபீட்டல் செல்ல இருக்க DNA which is responsible for this gene அதை ரீப்ளேஸ் பண்றாங்க வித் நான் ஒர்க்கிங் ஜீனை வச்சு. தென் அதை மல்டிபிள் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வச்சுட்டு அதை எக்கோட இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. தென் அந்த எக்கை வந்து அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த எக்கை வந்து ஃபீமேல் பிக்ட இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பிக்லெட் கிடைக்குது வித் 1 ஆக்டிவேட்டட் ஜீன். அந்த ஆக்டிவேட்டட் ஜீன் வந்து 18 months கழிச்சு டீஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நவ் த பிக்லெட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் கால்.
ஸோ ஓகேவா, இப்போ இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல தான் எல்லா ஜீனையுமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜி வச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஹார்ட்டை அந்த பிரிக்ட் வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அலைவா. அது இப்போ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டோரேஜ் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வாட்டர் அண்ட் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ்னா அட்ரிலின், கார்டிசால் அண்ட் த டிசால்வ்டு கொக்கைன், இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த லைவ் ஹார்ட்டை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஒர்க் அங்கே நடக்கும், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடிச்சோடனே அங்கே யார் வந்து ஆக்ட் பண்ணுவா, இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து சப்ரஸ்லேயே வச்சிருக்கணும். இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்கன் ரிஜெக்ட் ஆயிரும். அந்த ஆர்கன் ரிஜெக்ட் ஆனா அந்த பர்சன் டெட் ஆயிடுவாங்க. ஓகேவா, இதுதான் ப்ராசஸ். அப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ்லேயே வச்சிருக்கணும். அதுக்காக இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பேஷண்ட்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓகேவா, இந்த ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஆன்டிபாடி ட்ரக் கால் KPL-404. இந்த ட்ரக் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, immunosuppressant ட்ரக் தட் இஸ் KPL-404. இந்த ட்ரக்கை வந்து பேஷண்ட்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதனால இம்யூன் சிஸ்டம் எப்போதும் சப்ரசண்டாகவே இருக்கும். அது ஹார்ட்டை எதிர்த்து அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணாது. ஓகேவா, இதுதான் ப்ராசஸ். ஓகே, திஸ் இஸ் ஹவு த டாக்டர் அச்சீவ் தேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரிசர்ச் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன் அந்த மெசேஜை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தர் CSR நெட் எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியலையோ இல்லை யாருக்காச்சும் தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.